என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா? சீக்கிரம் முடிச்சு விடுங்க. Gentlemen, may I have your attention, please? The show starts in 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஒத்தையில உலகம் மறந்து போச்சு, உன்னை பத்தி உசுறு முழுக்க பேச்சு, நெஞ்சை துளைக்குதே, உயிர் வலிக்குதே, நம்மை நாமே நம்பி வாழ்ந்த நட்பு மீண்டும் வருமா? गोत्राय धीमहि गुणगुल्फाय गन्धमस्ताय जयप्रदाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि सजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि सजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि எங்க தென்பாண்டி தேசத்து சிங்கக்குட்டி, இந்த மண் வாசம் மாறாத தங்கக் கட்டி. எங்க தென்பாண்டி தேசத்து சிங்கக்குட்டி, இந்த மண் வாசம் மாறாத தங்கக் கட்டி. அன்புக்கு தாயது பச்சை புள்ள, நெஞ்சுக்குள்ள ஒரு அச்சம் இல்ல, பாசத்தில் கட்டி வச்ச வாசம் இல்ல, பாராட்டி பூமால போடு உள்ள. திருநாளு தேரழகா அவராச நடையழகா பெற போல நித்தில செந்தூர பொட்டழகா மன்னதுர நீ நடந்த சிங்கமே பதுங்கும் கோபுரமணி எழுந்த வனமே வணங்கும் திருநாளு தேரழகா அவராச நடையழகா பெற போல நித்தில செந்தூர பொட்டழகா மன்னதுர நீ நடந்த சிங்கமே பதுங்கும் கோபுரமணி எழுந்த வானமே வணங்கும் பாதாள லோகத்தில அழகான கூடத்தில நாகாதி நாகரிக்கும் நல்ல கூறி சொல்லி வரும் என் பேரு அங்காடி எரிகாட்டு வேதாரி என்னோட மல்லாடி வாதம் செய்ய வந்தாய முனிசரை என்ன ஜெயிப்பது லேசா ஆளால கண்ட மூடி ஆலமரம் ஏது மூடி காலாதி காலனுக்கும் சண்ட பிரசண்ட மூடி மாயாண்டி ரூபம் கொண்ட மாயானத்தை காக்கும் மூடி முனியாண்டி என்னோட செய்யாதே அக்க போது ஈடு கட்டாடி சும்மா ஆடாதே நீ பாதாள லோகத்தில அழகான கூடத்தில நாகாதி நாகரிக்கும் நல்ல கூறி சொல்லி வரும் என் பேரு அங்காடி எரிகாட்டு வேதாரி என்னோட மல்லாடி வாதம் செய்ய வந்த
சுடலமாட சாமி கிட்ட சுடமெத்தி வேண்டி கிட்ட நீந்த கிட்ட காரணத்தை உனக்கு சொல்லவா கூறப்பட்டு வாங்கி எனக்கு தாலி கட்டவா சத்தியமும் உறக்கமில்லை சொரு தண்ணி இறங்கவில்லை என் மனச திருடி புட்ட திருப்பி கொடுக்கவா யோசர உயலையே இது உனக்கு கொடுக்கவா நீக்க வச்ச ரோசா செடி பூத்து நிக்கத முன்னால காத்திருக்க ராசா நீயும் மாலகட்டு கண்ணால எகலச சத்தம் கேட்டு என்ன அணைக்கவா எக்கச்சக்க முத்தம் கொடுத்து கட்டி பிடிக்கவா சுடலவாட சாமி கிட்ட சுடமெத்தி வேண்டி கிட்ட நீந்த கிட்ட காரணத்தை உனக்கு சொல்லவா கூறப்பட்டு வாங்கி எனக்கு தாலி கட்டவா கள்ளப்பைய ஓ மேல தெரியாம ஆசைப்பட்ட கண்ணிமைக்கும் நொடியிலதான் புரியாம ஆசைப்பட்ட அள்ளி உன்னை முந்தியெல்லாம் முடிஞ்சுக்கிட ஆசைப்பட்ட சொல்லி தரும் வித்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட ஆசைப்பட்ட நூத்தி எட்டு புள்ள கட்டி பெத்து தர ஆசைப்பட்ட சாகம் வர முன்னோடு சேர்ந்து வர ஆசைப்பட்ட சுத்தி சுத்தி மோகம்தான் வரதே மாமா உன்னை நம்பி பூத்திருக்கேன் நான் தான் ஆமா தென்னெடுக்கு தமாதமா வா மாமா திணிலவ நிலவுலதாமா ஆமா கொடி 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 நான் பறக்குற நேரம் இதுடா கொடி அவனை தேடி போய் செய்ய போறடா கொடி தர பொழக்குற வேக நடடா கொடி எங்க இருக்கு நீ தேடி வரடா நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா ஜெயிச்சிட்டோம் டேய் இங்க பாரு. ஏய் தம்பி, ஏய் வா வாப்பா. என்னங்களா? அட உன்னைத்தவா. ஏனப்பா ஆள் 6-7 அடி இருந்துட்டு அரை முடி தேங்காய் குடிஞ்சு பொறுக்கிட்டு இருக்கியா? தப்பு இல்லையா அது? மனசு தேங்காய் பொறுக்கிறது தப்புன்னா சாமிக்கு தேங்காய் உடைக்கிறது தப்பு தானுங்கண்ணா. எங்கிட்டயே நாத்தியம் பேசுறியா நீ? உண்மையை பேசுறதுக்கு பேரு நாத்தியமாங்கண்ணா. டேய் மனுஷனா பிறந்தா ஒரு லட்சியத்தோட இருக்கணும். அண்ணா குனிஞ்சு தேங்காய் பொறுக்கிறதுனால லட்சியம் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. எனக்கு லட்சியம் இருக்குதுங்க. என்ன பின்னால தெரியுது இல்லைங்க அரமனை. அதுல வேலை செய்யறவனுமாக்க சொல்லு வேண்டாம் சேர்த்து விடுற. இல்லைங்க, அந்த அரமனை ஒரு நாள் எனக்கு சொந்தமாக்கிக்கோணுங்க. ஏய் அட பைத்தியக்கார, சாகருக்குள்ள ஒரு இடம் உள்ள போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அது ஒரு நியாயம் இருக்கு. சொந்தமாக்குறானாமா. சரி இவ்வளவு விவரமா பேசுற, நாய் கரண்ட மாதிரி பனின்னு போட்டிருக்க. நாய் தானே கறந்துச்சு. எப்போ? காலையில ஒருத்தர் தேங்காய் உடைச்சாருங்க. சரி அதை பொறுக்கிறதுல எனக்கு நாய்க்கு சரியானு போட்டீங்க. நாய் ஜெயிச்சிருச்சாக்க? இல்லைங்க, நான் தானுங்க ஜெயிச்சேன். நாயை கொண்டு போட்டணுங்க. அட பாவியே, நாயை போய் கொண்டிருக்கான் பாரு.
நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் என்னங்க மனசு நின்னுங்க ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஒரு அரசியல்வாதி கிட்ட வேலைக்கு சேர்ற எல்லா தகுதியும் உங்கள்ட்ட இருக்கு. ஆமா, இவ்வளவு விவரத்தையும் வச்சுட்டு நீ ஏன் தேங்காய் பறிக்கிட்டு இருக்க? எல்லா வேலையும் தெரியுங்கண்ணா, ஆனா கொஞ்சம் வாய் ஜாஸ்திங்க. அதனால எங்க வேலைக்கு போனாலும் ஒரு 4 நாள் நம்மளை துரத்தி விட்டுருவாங்க. வேற வேலைக்கு எதுக்கு போற? சிரிக்கவே தெரியாதவங்கள அகில இந்திய ரீதியில பெரிய பெரிய தலைவராகிறப்ப சிந்திக்க தெரிஞ்சுட்டு நீ தேங்காய் பறிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த தேசத்தை யாரு காப்பாத்துறது? எங்கிட்ட வேலைக்கு வந்துடுறியா? சரி. வேற என்ன? அமாவாசைங்க போய் அந்த கோயில் கடையில் நான் சொன்னேன்னு சொல்லி கத்தி படாம நல்லா நெகு நெகுன்னு சேவிங் பண்ணிட்டு புது துணி போட்டு வரணும். சரி. எவ்வளவு வேணும்? ஒரு 500 ரூபாய் கொடுங்க. அண்ணோ, இவர் ரூபாயோட மதிப்பு தெரியாம பேசிட்டு இருக்கானா? சரிங்க. இன்னும் நிலவர போடுங்க. அமெரிக்கன் டாலருக்கு 7000 ரூபாய். இந்த இப்படி 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 ஆட இந்த கருவத்துக்கு ஏழை போடப்ப வரணுங்க. அப்புறம் என்னங்க திடுதிப்பு நம்மளை வேலைக்கு சேர்த்துட்டீங்க? ஆட இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே வெள்ளக்காரன் பேரெல்லாம், ஆமாங்க. அதெல்லாம் எழுதி கொடுத்துரு. சரி. பொழுதோட மீட்டிங்ல பேசி நான் கைதட்டல் வாங்கிக்கிறேன். அப்போ இத்தனை நாள் என்னங்கண்ணா பண்ணிட்டு இருந்தீங்க? இத்தனை நாளா ஒரு திருநாளப்பா திடுதிப்புன்னு எதிர்கட்சியில் போய் சேர்ந்துட்டேன். அதுதான் ஒரு வாரமா மீட்டிங்கே போகாம இருக்கிறேன். அமாவாசை அது என்ன 25,000 லீடிங்கிறானுங்க, என்னால நம்பவே முடியலையப்பா. எப்ப சரி அண்ணீங்களா? ஏப்பா அமாவாசை உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்க. என்னங்க மணி? மணி என்னப்பா பேர் சொல்லி கூப்பிடுற? அப்புறம் மணிதான் உங்க பேரு? சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 35,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். அமாவாசை கால் படுது. முட்டுதுங்களா? அத்தனை இடம் இருக்கிறதுல கொஞ்சம் தள்ளி நிக்கலாம் இல்ல? மேல வந்து ஏறுனா? ஏன் அமாவாசை நீ தான் பேசுறியா? நாகராஜ சோழன் எம்ஏ, சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. அட லீடிங் ஜாஸ்தி, அதுக்காக ஏன் ஆள் மலையா கை போடுற? அது கையாட்டினா மேல தொட மேல முட்டிருச்சு. கை எடுக்கணுமா? இருக்கட்டும் இருக்கட்டும். இருக்கட்டுமாமா. ஊட்டிக்கு தனியா தான் போகணும் போல இருக்குதா? அங்க இருக்காரு, நல்லா பாருங்க. உனக்கான உலகம் சென்று அங்கேயும் இதயம் தந்து புதிதான காதல் ஒன்று நீங்கள் தேடவே. என்று நேற்று நாளை என்றும் நீய தேவதை காதல் செய்யும் மாயை என் வானம் எங்கும் பூமழை. வண்டியில மாமன் பொண்ணு ஓட்டுறவன் செல்ல கண்ணு, எங்க வீட்டு ராணி வர எல்லாம் வந்து பாத்துக்குங்க. பொட்டி வண்டி கட்டிக்கிட்டு பொண்ணு மேல ஒட்டிக்கிட்டு ராணிக்கு தராசா எங்க மாமே வரார் பாத்துக்குங்க. கட்டிக்க போற பொண்ணு ஒட்டிக்கிட்டா தப்பில்ல செல்ல கண்ணு. தப்புன்னு யாரு சொன்ன? கண்ணன் தொட்டு தாளத்தை போடு நல்லா. அட அப்படி போட்டுக்க ஆசைய பாத்துக்கட. பெண்ணே உந்தன் கொலுசு எந்தன் மனச மாட்டி போகுதே, போகும் வழி எங்கும் வருவேனே. ஊசரத்தான் விட்டா கூட ஒன்ன விட மாட்டேனே மானே, அடிமானே. பாஷா பாஷா
ஏ பாஷா பாரு பட்டாளத்து நடைய பாரு பகை நடுங்கும் படைய பாரு கோட்டு சூட்டு ரெண்டும் எடுத்து கோட்டு நடக்கும் புலிய பாரு அற்று எரியும் நெருப்ப போல சுட்டெரிக்கும் விழிய பாரு ரத்தம் வேர்வை ரெண்டும் கொண்ட ராஜாங்கத்தின் மன்னன் தானடா இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா அதிருதா நெஞ்சம் அதிரனு மாமே பதறுதா உள்ள பதறனுண்டா உதறுதா காலு உதறனு மாமே வருவது அண்ணன் ஆண்டனிடா அடடா இவனா ஜகடம் எனிமிக்கலாம் காணே சீரும் சிறப்பா முடிக்கும் சம்பவம் தீனே தகராறு கொடுத்தா பிள்ளைங்க அட்டாக் போடு ஆளே எவனும் மறைக்க முடியாதே அதிருதா நெஞ்ச அதிரனு மாமே பதறுதா உள்ள பதறனுண்டா உதறுதா காலு உதறனு மாமே வருவது அண்ணன் ஆண்டனிடா இவனா ஜகதம் எருமிகளாங்கானு சீரும் சிறப்பா முடியும் சம்பவ சீனு நீ தகரா கொடுத்தா பிள்ளைங்க அட்டாக் மோடு ஆனு எவனும் மறைக்க முடியாதே அதிருதா நெஞ்சு அதிரனும் மாமே பதறுதா உள்ள பதறனுண்டா உதறுதா காலு உதறனும் மாமே வருவது அண்ணன் ஆண்டனிடா